களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் உளமாற நன்றி கூறுகின்றேன். பிரியமானவர்களே, விடுதலையின் நேரம். கடவுள் தான் இப்படிப்பட்ட ஒரு நேரத்தை அமைக்க சொன்னார். விடுதலையும் நேரம் ஒன்று. ஏனென்றால் அவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நேரம் இது. அவர் பேசுகிற வார்த்தை நமக்கு விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. பிரச்சனை, போராட்டம், கவலையிலிருந்து விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆத்மீக வாழ்க்கையிலே வழிநடத்துவதாக இருக்கிறது. எனவே தான் அவர் தானே விடுதலை நேரத்தை குறிப்பிட சொன்னார். இந்த விடுதலை நேரத்தில் அவர் தானே அடியனை பயன்படுத்திய வார்த்தைகளை சொல்லும்படி செய்து கொண்டிருக்கிறார். நாளை பார்க்கிற பொழுது இந்த விடுதலை நேரம் சாதாரண நிலைகளில் நிறைய ஆசீர்வாதமான காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக சகோதர சகோதரி சொல்வார்கள், இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி மிக பயனுள்ளதாக இருக்குது. இறைவசன வார்த்தைகளை தெளிவாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்கள், எங்களை ஆத்மீக வாழ்க்கையிலே வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று. பிரியமானவர்களே, எல்லாம் அவருடைய கிருபை, எல்லாம் அவருடைய தயவு தான். இந்த நாளிலும் விடுதலை நேர நிகழ்ச்சின்னு பார்க்கிற பொழுது விடுதலை உண்டாகி கொண்டே இருக்கிறது. அநேக சாட்சியங்கள். அந்த சாட்சியங்களை நான் அதிகமாக சொல்ல விரும்பவில்லை. ஆண்டவருக்கு மகிமைக்காக சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, உடனிருந்து நற்செய்தி அறிவிக்கிற இடமெல்லாம் ஆண்டவரும் உடனிருந்து அரும் அடையாளங்களை காண்பிக்கிறார் என்பதை இந்த நாளிலே நான் எப்படி உணர்கின்றேன் என்றால், நற்செய்தி மக்களுக்கு போகப்பட வேண்டும். நற்செய்தி மக்கள் எல்லாம் விரும்பி கேட்க வேண்டும், விடுதலை பெற வேண்டும். ரோமர் புத்தகத்திலே முதல் அதிகாரத்திலே 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிற மக்களை தமக்கு ஏற்புடைய ஆக்கிற செயல் நற்செய்தியிலே வெளிப்படுகிறது. மக்களை தமக்கு ஏற்புடையவர்களாக மாற்றுகிற செயல் நற்செய்தியிலே வெளிப்படுகின்றது என்று. அப்படி மாற்றுகின்ற செயல்தான் இந்த நற்செய்தி பணியிலே இருக்கிறது. அங்கே ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் தருகின்ற செய்தியை, வார்த்தையை நாம் கேட்க நம்ம ஒப்புக்கொடுக்கலாம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, காலை முதல் மாலை வரை பலவிதமான வேலை நிமித்தமாக உடலிலே சரீரத்திலே சொருவோடு வந்திருக்கிறோம். ஆவியோ ஊக்கம் உள்ளது, ஊன் உடலோ வடுபட்டது என்று சொல்லியிருக்கிறதே. உம்முடைய ஆவி எங்களுக்கு தாரும். உம்முடைய விரைவசன வார்த்தைகளை நாங்கள் பக்தியோடும் விசுவாசத்தோடும் ஆழ்ந்த கடந்து வர எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, நீர் பேசும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வாய் கடந்து வரட்டும். அது 60, 100 பலன் கொடுக்கதாய் கடந்து செயல்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமீன். நாளிலே என் அன்பானவர்களே, குணமாக்கும் ஆண்டவரை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். தூய உணர்த்தி இருக்கிறார். தூய ஆவியானவர் எதையெல்லாம் சொல்லுகிறாரோ அதை அப்படியே சொல்லி கொண்டிருப்பதான். சில வேளையிலே கடிந்து பேசுன்னு சொல்வார், கடிந்து பேசுகிறேன். சில வேளை குற்றத்தை உணர்த்து என்று சொல்வார், உணர்த்தி இருக்கிறேன். அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படித்தான். இந்த நாளில் குணமாக்குற ஆண்டவரை பற்றி, குணமாக்கும் ஆண்டவரை குறித்து தூய ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். இந்த குணமாக்கும் ஆண்டவர்னு சொல்லி பார்க்கிற பொழுது நாட்களிலே உலகத்திலே பல பகுதியிலே பலவிதமான நோய்களின் காரியங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது இல்லைங்களா? இந்த நேரத்தில் இந்த கருத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன்.
நான் ஏற்கனவே 2-3 மாதங்களுக்கு முன்பாக நினைக்கிறேன், அந்த மாதா தொலைக்காட்சியிலே நான் செய்தி கொடுத்திருக்கிறேன். குணமாக்கும் ஆண்டவர்கள்னு சொல்லி தலைப்பிலே ஏன் நோய்கள் என்ற ஒரு தலைப்பிலே கொடுத்திருக்கிறேன். ஏன் நோய்கள் என்ற தலைப்பிலே கொடுத்திருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் எங்களுடைய வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் பிரதர் செல்வன் போட்டாக்க, யூடியூப்பில் பிரதர் செல்வன் போட்டாக்க அந்த செய்தி அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதா டிவியில் கொடுக்கிற ஒவ்வொரு செய்திகளும் யூடியூப்பில் நாம் போட்டிருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம். அதில் யூடியூப்பில் பிரதர் செல்வன் சொல்லல குணமாக்கும் ஆண்டவரில் ஏன் நோய்கள் என்கிற ஒரு தலைப்பில் செய்தி கொடுத்திருக்கிறேன். அந்த செய்தியை நான் இப்பொழுது கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். ஏன் நோய்கள் என்று பார்க்கிற பொழுது, முதலாவது பார்க்கிற பொழுது பாவத்தின் மித்தமாக நோய் வருகிறது என்று பார்க்கிறோம். பாவத்தின் மித்தமாக திருப்பாடல் ஆசிரியர் சொல்வார். இன்றைக்கு அதில் அவர் சொல்லுகிற பொழுது சிலருடைய தீய சிந்தனையாலும் செயலால்தான் நோய்களாக உண்டாயிருக்கு சொல்லிக் கொடுப்பார். பாவத்தின் மித்தமாக நோய். இரண்டாவது சாபத்தின் மித்தமாக நோய். சாபத்தின் மித்தமாக கடவுளை கீழ்ப்படியாது வரும்போது சாபம் கடந்து வருகிறது, அது நோய் என்று. மூன்றாவது நான் பார்க்கிற பொழுது மிக முக்கியமான ஒரு கருத்தாக நான் சொல்லியிருக்கிறேன், அது பார்க்கணும். தெய்வீக திருப்பலியிலே நற்கருணையை தகுதியற்ற நிலையிலே நாம் எடுப்போம் என்றால் அங்கே நோய்களுக்கும் காரணமாகிறது. தகுதியற்ற நிலையிலே இயேசு ஆண்டவர் தான் நம் நோயை குணமாக்குறவராக இருக்கிறார், நமக்கு விடுதலை கொடுக்கிறார்கள். ஆனால் அதை தகுதியற்ற நிலையை கொண்டு போகிற பொழுது அது நமக்கு நோய்களுக்கும் சாவுக்கும் கொண்டு வருகிறது என்று புனித பவுலடிகள் மிக மிக தெளிவாக சொல்லுகிறார். அந்த பவுலுடைய சொல்லுகிற வார்த்தை நாம் சிந்திப்போம் என்றால் மிக விற்பார்க்கும். என்ன என்று யாராவது 1 கொரிந்தியர் நீ பார்த்து எழுதி வச்சு படிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரத்தில் 27 முதல் 30. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 27-30 என்ன சொல்லுது? யாராவது தகுதியற்ற நிலையிலே இந்த அப்பத்தை உண்டு ரசத்தை குடிப்பார்கள், ஆனால் அவர்கள் கிறிஸ்து இயேசுவின் உடலுக்கும் இரத்தத்துக்கும் விரோதமாக பாவம் பண்ணுகிறார் என்று. என்னன்னா கிறிஸ்து இயேசுவின் உடலுக்கும் இரத்தத்துக்கும் விரோதமாக பாவம் பண்றான். இதுக்கு மேல நான் விளக்கம் சொல்ல தேவையில்லை. இன்று நம் சமூகத்திலே பார்க்கிற பொழுது இப்படிப்பட்ட நிலை. நம்முடைய ஆண்டவர் குணமாக்குற ஆண்டவராக இருக்கிற பொழுது, தெய்வீக மருத்துவமாக இருக்கிற ஆண்டவராக இருக்கிற பொழுது, ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே நோய்கள், நோக்காடுகள், பிரச்சனைகள்? அதுதான் அந்த நாளில் சொன்னேன், ஏன் நோய்கள் என்று அந்த தலைப்பிலே செய்தி கொடுத்தேன். பார்க்கணும், தகுதியற்ற நிலையிலே அந்த அப்பத்தை உண்டு ரசத்தை குடிப்பார்கள், ஆனால் அதில் அவர்கள் கிறிஸ்து உடலுக்கும் ரத்தத்துக்கும் விரோதமாக பாவம் பண்றார்கள். அதனால தான் நோய், நோக்காடு, பாவம், சாபம் எல்லாம் வந்துட்டு நோய்கள். 3 பாயிண்ட். அடுத்து 4வது பாயிண்ட், சாத்தான் நோய்களை கொண்டு வருகிறான் மனிதனுடைய வாழ்க்கையில. சாத்தான் நீ பார்க்கலாம். சாத்தான் பயன்ட்டுக்கு இன்னைக்கு எந்த கருத்தை எனக்கு சொன்னதை மீண்டும் கொஞ்சம் டச் பண்றேன். இதுக்கும் 18 வருடமாக 18 வருடமாக முடங்கி கிடந்தவள் அவள் ஆலயத்துக்கு சென்று கொண்டு தான் இருக்கிறாள். ஆனால் என்று இயேசு ஆண்டவரை அங்கு சந்திக்கிறாங்களோ அப்பதான் அங்கே விடுதலை உண்டாகின்றது. அந்த சாத்தான் 18 ஆண்டுகளாக முடங்கி கிடந்த அப்படியே கூணி கொண்டிருந்தவள் அவர் ஆலயத்துக்கு போய்கிட்டே இருக்காங்க. அந்த ஆலயத்திலே இயேசு ஆண்டவர் அவளை பார்த்து அவளுக்கு சுகம் கொடுக்கிறார். சிந்திக்கணும். 18 வருஷமா அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கிறாங்க, ஆலயத்துக்கு போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்று இயேசுவை சந்திக்கிறாரோ அப்பொழுதுதான். அன்பானவர்களே, இன்று நற்கருணையிலே தெய்வீக திருப்பலியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசன்னமாக இருக்கிறார். மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டு இயேசு பிரசன்னமாக இருக்கிறார். அதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். இல்லைன்னாக்க பிசாசுடைய காரியங்கள் போக வந்து காரியங்கள். 4 பாயிண்ட். முதலாவது பாவம், 2வது பார்க்கும்போது சாபம், 3வது தகுதியற்ற நிலை, 4வது அந்த பிசாசினால, 5வது ஒன்று சொல்லியிருக்கிறேன், ஆண்டுடைய மகிமைக்காக நோய்கள் வருகிறது. ஆண்டுடைய மகிமைக்காக இயேசு ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்வார், ஒரு சுகமலாக கொண்டு வரும் பொழுது இவன் செய்த பாவம் அல்ல, இவனுடைய மூதாதையர் பாவம் அல்ல, ஆனால் கடவுள் மகிமை வெளிப்பட வேண்டும் என்றே கடவுள் இப்படி கொடுத்திருக்கிறான். கடவுளுடைய மகிமை என்பது எல்லா மக்களுக்கும் தெரியணும். நாமே குணமாக்குற ஆண்டவர் என்று தெரிவித்து தான் அந்த நோய் வந்திருக்கிறது என்று இல்லைங்களா இருக்கு. இதை பார்க்கிற பொழுது நான் உதாரணம் சொல்லுகிற பொழுது யோபு சொல்லுவேன். யோபு அருமையான மனுஷன்,
ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனிதன். ஆனால் அவருடைய உடலாம் நோய் வந்துருக்கு. எதுக்காக இருக்கு? ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுவதற்காக. புனித பவுலடிகள் பார்க்கிறோம். அவர் சிலர் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே அந்த 7 முதல் 9 வசனத்தை படிப்பில்லானால் தனக்கு ஒரு மேட்டுமை வரக்கூடாது, தான்கிற கர்வம் ஆணவம் வாங்கக்கூடாது என்று ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நோயை கொடுத்தார் என்று புனித பவுல் சொல்வார். அன்பானவர்களே, ஏன் நோய்க்கென்று பார்த்தோம் இல்லையா? இந்த நாளிலே குணமாக்குற ஆண்டவர் எப்படியெல்லாம் மக்களை குணமாக்குறார் என்பதை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எப்படியெல்லாம் குணமாக்குறார் என்று நான் கொண்டு வருகிறேன். முதலாவது பார்க்கிற பொழுது பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார், நோயை குணமாக்குறார். முதல் பாயிண்ட் பாவங்களை மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்குறார். இதை குறித்து நாம் பார்ப்போம் என்றால் விடுதலை பயணத்திலே 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். எல்லாரும் படிக்கணும். எல்லாரும் அந்த கீழிட்டு இருக்கிற நாமே குணமாக்குற ஆண்டவர் என்று மட்டும் படிப்பார்கள். அப்படி படிக்கக்கூடாது. அந்த மேல இருக்கிற வசனத்தை படிக்கப்பட வேண்டும். யோவான் விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம். உன் கடவுளாய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவிசாய்த்து அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து அவருடைய பார்வையில் நலமானதை செய்து அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கைக்கொண்டால் நான் எகிப்துக்கு வர செய்த கொள்ளை நோய்களை உன்மேல் வரவிட மாட்டேன். கொள்ளை நோய் உன்மேல் வரவிட மாட்டேன். ஏனெனில் நானே குணமாக்கும் ஆண்டவர் என்று சொல்லுகிறார். குணமாக்கும் ஆண்டவர் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். வார்த்தையை பார்த்தோம் அல்லவா? என்ன சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளையை, அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து அவர் கட்டளையை கவனமாய் கடைபிடித்து இல்லைங்களா? அப்படி கவனமாக செவிபிடித்தாக்க பாவம் வருமா? ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதனாக வாழ முடியும். அப்படி பரிசுத்தமான ஒரு மனிதனாக வாழ்கிற பொழுது எகிப்திற்கு வந்த கொள்ளை நோய் உன்னை தாக்காது, உன்னிட வராது. ஜீசஸ் சொல்லப்பட்டிருக்கு. கொள்ளை நோய் வராதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நான் பார்க்கிற பொழுது அவருடைய குரலொலிக்கு செவிசாய்த்துன்னு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நான் பார்க்கிற பொழுது ஆண்டவர் இந்த தெய்வீக திருவிழித்தின் வழியாக நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவரின் அருள் வாக்கு என்று சொல்கிறோம். தெய்வீக திருப்பலியில் பார்க்கிற பொழுது முதல் வாசகம், 2ஆம் வாசகம் அருள் வாக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவத்தில் அருள் வாக்கு நாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற பொழுது அருள் வாக்காக நமக்கு வருகிறது. இந்த குரலொலிக்கு நாம் செவி கொடுத்து அதன்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் உண்மையாகவே நாம் ஆண்டவருக்கு பிரியமான மகளாக வாழ முடியும். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருப்பார், வழிநடத்துகிற ஆண்டவராக இருப்பார். பிரியமானவர்களே, இல்லைங்களா? ஆண்டவருடைய குரலுக்கு கட்டளைகளை கடைபிடித்து நடப்போம். அவர் சொல்ற கட்டளை கடைபிடித்து நடந்தான் சொல்லிருக்கு. ஆனால் அவருடைய குரலொலிக்கும் செவி கொடுப்பது இல்லை, அவருடைய கட்டளைகளையும் நாம் கடைபிடிப்பது இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி வரும்? அங்கே தான் பாவம் உண்டாகிறது. குரலொலிக்கும் செவி கொடுப்பதில்லை, செல்லுக்கு நாட்டமே இருக்கும், கட்டளை இருக்கும். இதை குறித்து நாம் பார்ப்போம் என்றால் இந்த பாவம் எப்படி என்கிற நிலையை யோவான் தன் திருமுகத்திலே மிக தெளிவாக சொல்லுகிறார். 1 யோவானிலே 3ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தில் சொல்லுகிறார், பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். பாவம் செய்கிற அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தை மீறுவதே பாவம். சட்டத்தை மீறுவதே பாவம். பாருங்கள், பாவம் செய்கிற எந்தவரும் சட்டத்தை மீறுகிறான். சட்டத்தை மீறுவதே பாவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அன்று ஆதாம் யாவாளுக்கு கடவுள் ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன கூட? 5 நாள் உலகத்தெல்லாம் படைத்த கடவுள் 6ஆம் நாள் கடவுள் அவருடைய உருவிலும் சாயலிலும் மனிதனை படைத்து, மனிதா ஆதாம் யாவால் இந்த தோட்டத்தில் எல்லா பழத்தையும் சாப்பிடு, ஆனால் ஒரு மரத்தை காட்டி சொன்னார், இந்த மரத்தை பழத்தை மட்டும் சாப்பிடாதே, நீ சாப்பிட்டா நீ சாகவே சாவான்னு சொன்னார். ஆனால் பொல்லாத பிசாசு அவன் நய வஞ்சகமாய் வந்து ஏமாற்றி அவனை பாவம் செய்த வைத்தது நடந்தில்லவா? அந்த அன்பானவர்களே, அதே பொல்லாத பிசாசானவன் கடவுள் என்ன கட்டளை கொடுக்கிறாரோ அது மீற செய்வது தான் பிசாசனுடைய வேலை. மீற செய்து தான் பார்க்கிறோம். 1 யோவான் அழகா சொல்லப்பட்டிருக்கலாம். அதாவது
பாவம் செய்கிற எந்த ஒரு மனிதனும் அவன் கட்டளையை மீறுகிறான். கட்டளை மீறுவதே பாவம் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த கட்டளை மீறுவது என்று பார்க்கும் பொழுது என் அன்பானவர்களே, எனக்கு ஒரு நகம் வருகிறது. இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட நிலை இருக்குமானால் ஆண்டு குணமாக்குறேன் இருக்கும். மத்திய நட்சத்திரத்தில் பார்க்கும் பொழுது எனக்கு அந்த வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டை நான் படித்து வந்தேன். பழைய மொழிபெயர் படித்து வந்து அதனால் புதிய மொழிபெயர் கொஞ்சம் இருக்கு. பழைய மொழிப்பில் மத்திய 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அந்த தலைக்கும் முடக்குவாதம் முற்றவர்களை குணப்படுத்துன்னு சொல்கிற ஒரு வார்த்தை இருக்கும். முடக்குவாதம் முற்றவர்களையும் இருக்கும். அது பழைய மொழிப்பில் திமிர்வாதம் பிடித்தவனே இருக்கும். திமிர்வாதம், அந்த வாதம் என்பது ஒரு நோய். வாதம் திமீர் பிடிக்கிறதுக்கு இருக்கு. இங்கே புது மொழிபெயர்ப்பில் முடக்கும் வாதம் முற்றவர்களை குணமாக்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பார்க்கணும் பிரியமாக்குள்ளே, அதில் 9ஆம் மத்தியில் 9ஆம் அதிகாரத்தில் நீ பார்ப்பனாக்க 2வது வசனத்தில் படிக்கிற பொழுது அவர் சொல்லுவார், அந்த முடக்கும் அந்த ஒரு 4 பேர் தூக்கிட்டு வராங்க. முடக்கு மாதம் முற்றமனை இயேசு ஒரு வீட்டில் பிரசன்னமாக இருக்கிறார். அந்த வீட்டில் நுழைய முடியவில்லை. அப்பொழுது மேலே இருக்கிற அந்த ஓட்டெல்லாம் பிரிச்சுட்டு அங்கே இயேசுக்கு முன்னாடி அந்த முடக்குவாதம் முற்றமனையை கொண்டு வந்து இறக்குறாங்க. அந்த 4 பேர் கட்டில் அப்படி பிடிச்சி இருக்கிற பொழுது அங்கே இயேசு ஆண்டவர் பார்க்கிறார். அந்த 4 பேருடைய விசுவாசத்தை நினைத்து இந்த பாவம் நினைத்து அவர் அங்கே பெரிய சொல்லுகிறார். மார்க் அதில் மத்தியில் 9ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை சொல்லுகிறது என்ன? இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்கவாதமுற்றவனிடம் மகனே துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அந்த பாவத்தின் மித்தமாக தான் அவனுக்கு நோய் வந்திருக்கு. இதோ நிலையில அவன் கடலை மீறி இருக்கிறான். ஆண்டருக்கு விரோதமாக பாவம் பண்ணிருக்கான். ஆண்டருக்கும் மற்றவர்களுக்கு விரோதமாக பாவம் பண்ணிருக்கிறான். பாவத்தின் மித்தமாக அவனுக்கு அப்படிப்பட்ட நோய் வந்திருக்கு. அவருடைய நம்பிக்கையை கண்டு இந்த திமிர்வாதக்காரனை பற்றி முடக்குவாதம் முற்றவனை பார்த்து, மகனே துணிவோடு இரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். இந்த பாவம் மன்னிக்கப்பட்டு உடன் சொல்லுகிற பொழுது என் அன்பானவர்களை பார்க்கணும். அந்த அடுத்த மத்தியில் 9ஆம் அதிகாரத்தில் அந்த படிச்சிடும். அந்த 6-7 முன்ன 2ஆம் வசனம் படிச்சு, இப்போ 6-7 படிச்சு பாருங்க. அதில் சொல்லுது, மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசேயர் சதுசேயர் கேட்கிறாங்க, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவர் யாரு? பாவங்களை மன்னிக்கிறது யாருன்ற பரிசேயர் சதுசேயர் கேட்கிறாங்க. அப்போ இயேசு ஆண்டவர் அங்கே தெளிவாக சொல்லுகிறார். மீண்டும் படிப்பலாம். மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்கவாதமுற்றவரை நோக்கி நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். பார்க்கணும், அங்கே பாவங்கள் மன்னிக்கப்பட்டவுடனே அவன் படுக்கையை தூக்கி போகிறான். என் அன்பானவர்களே, இந்த நான் சொல்லுகிற பொழுது அங்கே இயேசுக்கு அந்த பாவத்தை மன்னிக்கிற ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட என்று அந்த படுக்கை சொன்னார். இந்த அதிகாரத்தை நான் பார்க்கிற பொழுது இன்றும் பாவ மன்னிப்புக்கான காரியங்களை நாம் உணரணும். பாவமன்னிக்கணும். தயவுசெய்து யோவான் நற்செய்தி எடுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து விண்ணகம் போகிற பொழுது தன்னுடைய சீடர்களை அழைக்கிறார். அந்த சீடர்களை அழைத்து அவர் சொல்லுகின்ற வார்த்தையை கவனிக்கணும். அந்த சீடர்களை அழைத்து அந்த யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரத்தில் தன் சீடர்களை அழைத்து அந்த 21-22 வசனத்தில் படித்து பாருங்கள். என்ன சொல்லுகிறது? இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக
தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். தந்தை என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன். இதை சொன்ன பின் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ மன்னிக்கப்படும், அது மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாது இருப்பீர்களோ விடுப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். மன்னிக்கப்படாது சொன்னார். என் அன்பானவர்களே, இன்று அநேக சமூகத்திலே மற்ற நிலையிலே பார்க்கிற பொழுது இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கத்தோலிக்க திருச்சபையிலே, கத்தோலிக்க தாய் திருச்சபையிலே இப்படிப்பட்ட நிலைகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பார்க்கணும். பாவ மன்னிப்பு கொடுப்பதற்கு அந்த குருக்களுக்கு அந்த அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், தந்தை என்னை அனுப்பியது போல. தந்தை எதுக்கு அனுப்பினாரு? பாவங்களை மன்னிப்பதற்கான நிலையில கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லிட்டு அப்புறமால பரிசுத்த ஆவி ஊதுனார். அந்த ஆவியை ஊதுகிறார். அதுதான் குருக்களுக்குரிய அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அந்த பாவம் மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னிக்காது விடுவீர்களோ அது மன்னிக்கப்பட மாட்டாது என்று சிந்தித்து பார்க்கணும். சில நிலையிலெல்லாம் மற்றவர்கள் எல்லாம் அங்கெல்லாம் ஏன் போய் சொல்கிறீங்க, குருக்கள் ஏன் சொல்கிறீங்க, அப்படி சொல்கிறீங்க, இப்படி சொல்கிறீங்க, அவரு மனுஷன் தானே, அப்படி மனுஷன் மனுஷன் இருக்க அந்த கடவுளுடைய பிரதனையாய் வந்து செயல்படுகிறார்கள். அவர்கள் செயல்படுகிறவர்கள் அவருடைய பாவமன்னிப்பை சொல்லி கொண்டு வரணும். நான் பாவத்தின் என் அன்பானவர்களை பாவங்களை மன்னிக்கிற பொழுது அங்கே சாட்சி. இதை நான் சொல்லுகிற பொழுது ஒரு சிறிய சாட்சியை நான் சொல்லணும் என்று தூயாக உணர்த்துகிறார். ஒரு சகோதரர் என்னிடம் வந்தார். அவருடைய உடலிலும் பிரச்சனை, உள்ளத்திலும் பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை உள்ள ஒரு மனிதனாக வந்தார். நான் அவருடைய சொன்னேன், தயவுசெய்து ஒரு தியானத்துக்கு அட்டம் பண்ணணும்னு சொன்னேன். நான் கேட்டேன், நீ பாவசிங்கத்தனம் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சுப்பான்னு கேட்டேன். கத்தோலிக்க கிறிஸ்தவன் தான் நான் சகோதரன். ஆனால் பாவங்கிட்ட கேட்டேன், பாவசிங்கத்தை பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? அப்படி தலையை சுரிஞ்சுக்கிட்டான். எவ்வளோ நாள் ஆச்சு அவனுக்கே தெரியல. இப்போ தவக்காலம் பிரியமானவர்களே, தவக்காலத்தில் எத்தனை நபர்கள் உண்மையான ஒரு பாவ அறிக்கை செய்து அந்த விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள்? இல்லை, அவனும் அப்படி தான் வந்துட்டு இருந்தான். நான் ரொம்ப வருத்தப்பட்டு, தம்பி சகோதரா நான் சொல்கிறேன் கேளு, உன்னுடைய பிரச்சனை மாறினாக்க நல்ல ஒரு தியானத்துக்கு அட்டம் பண்ணு, அப்போ நல்ல ஒரு பாவ அறிக்கை செய்து கொண்டு வா. ஏன்னா தியானமையில் தான் உன்னுடைய பாவத்தை குறித்து தான் தெளிவாக சொல்லிக் கொடுப்பார்கள். என்னென்ன பாவம், எப்படிலாம் பாவம் நடக்க மனிதர் வாழ்க்கை செய்கிறோம், அதுக்கு பாவ மன்னிப்பு இப்படி எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் நீ பாவம் சென்று வேணாம் சொன்னேன். அந்த சகோதரன் பாவமன் அந்த ஒரு தருமபுரியில் இருக்கிற கார்மேல் தியான ஆசிரமத்திலே அவன் கலந்து கொண்டு நான் சொன்னேன். அவன் அப்படியே அந்த பதிவு பண்ணி வந்துட்டான். பாவமன்னிப்பின் வேலையிலே அந்த செய்தியெல்லாம் கொடுத்து வைக்கிற பொழுது அந்த சகோதரனுடைய கண்கள் எல்லாம் அப்படியே மாறி இருந்தது. அவன் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களும் சுற்றி சுற்றி காட்டப்பட்டது. இறைவார்த்தை ஒரு முகம் பார்க்கிற கண்ணாடியை போல அவனுடைய முகத்தை காட்டப்பட்டது. அவன் இருக்கிற பொசிஷன்லாம் காட்டப்பட்டது. அவன் போகிற பாதை காட்டப்பட்டது. அப்படியே கண்ணி விட்டான். நல்ல ஒரு பாவறிக்கை தான். அவன் சொல்கிறான், அவன் சொன்னதுக்கு, பிரதர் எத்தனை 3/4 மணி நேரம் நான் பாவறிக்கை பண்ணுறான். 3/4 மணி நேரம் பாவறிக்கை செய்த பின்னாடி அந்த சகோதரன் எழுந்து அவன் நடக்க ஆரம்பித்தான். அந்த பாவ செய்த தொட்டிலேருந்து அவன் இழந்தவனே ஃபாதர் நடக்கிறான். அவன் அப்படியே நடந்தான். அவனுக்கு ஆச்சரியம். அந்த பாவ செய்த முடிஞ்ச உடனே அவனுடைய உடம்புல ஆரோக்கியம் உண்டானது. நடந்தான். அப்புறம் கொஞ்சம் வெளியே வந்துட்டு கொஞ்சம் ஓடணும், அப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருந்தான். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், என்ன நடக்குதுன்ட்டு. பார்த்தீங்களா, என் ஆண்டவர் அப்படி சொன்னார், பாவங்களை மன்னிக்கிறவர் நோய்களை குணமாக்கிறவர் என்று. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நோய் குணமானது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, நம்முடைய வாழ்க்கை நாம் சிந்தித்து பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குணமாக்குவதற்காக தான் அந்த கண்டு வந்தார். அந்த குணமாக்குற முறையை இந்த குருக்களுக்கும் சொல்லிவிட்டு போய் கொண்டிருக்கிறார். பாவங்களை மன்னிக்கிற பொழுது அங்கே நோய் குணமாகிறது. சிந்திப்போம். நோயோடு கூட வியாதியோடு கூட இருக்கிற யாராவது சகோதரமே நல்ல தவ காலத்தில் நல்ல ஒரு பாவறிக்கை செய்யுங்கள். பாவறிக்கை செய்யுங்கள். உங்களுக்கு பாவம் எப்படின்னா சின்ன செஞ்சுட்டோம் தெரியவில்லை என்றால் ஒரு தியான மையத்தில் கலந்து கொண்டு அந்த தியானத்தில் கலந்து கொண்டு அங்கே பாவத்தை குறித்து அறிந்து நல்ல ஒரு பாவறிக்கை செய்யுங்கள். உங்களுடைய நோய்கள் குணமாகும், உங்களுடைய வியாதிகள் குணமாகும். ஆண்டவர் அற்புதம் செய்வார், நேற்றும் இன்று மாறாதவர் செய்வார். அந்த பாவங்களை மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்குறான்னு சொல்லுகிற பொழுது அந்த கருத்து இன்னும் தூயார் உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். பாவங்களை மன்னிக்கிறது, நோய்களை குணமாக்குறதுன்னு பார்க்கும்போது என்னன்னு பார்க்கணும்.
முன்ன பார்த்து திமிர்வாதக்காரனை பற்றி, அதாவது திமிர்வாதம் முடக்கவாதம் ஒன்று குறித்து, திமிர்வாதம் பழைய மொழி பேர் படித்து அப்படி பேக்கன்னு, அதனால் நம்ம முடக்கவாதம் குணமாக்குவதை பற்றி நேற்று அர்த்தம். இன்று வேற ஒருத்தரை கூட நான் சொல்ல வருகிறேன். அதாவது யோவான் நட்சத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 2 முதல் 14 வசனத்தை பார்க்கும் பொழுது 38 ஆண்டுகளாய் உடல் நலமறிந்த இருவரும் அங்கிருந்தனர். 38 வருடங்களாக 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்று அவன் நீங்க பெதஸ்தா குளத்துங்கிறத தான் படுத்துட்டு இருக்கிறார். பெதஸ்தா குளத்துங்க கற்றுட்டு இருக்கிறார். 38 வருடமா அதை நீங்கள் எடுத்து குறித்து வச்சுக்கிடுங்க, அப்புறம் படிங்க. அதில் பார்த்தினாங்க 38 ஆண்டுகளாக உடல் நலமுற்று பெதஸ்தா குளத்தில் அங்கே படுத்துட்டு இருக்கிறார். அவருக்கு அந்த குளத்தில் வானத்தில் வந்து தண்ணீர் கொடுக்கும்போது முதல்ல யார் போய் விழுவார்களோ அவர் சோம் பெறுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த சகோதரனை யாரும் கொண்டு போய் உள்ளே போடுறதுக்கு ஆட்கள் இல்லை, இவரும் போக முடியல. எப்படி 38 வருடம் முடங்கிட்டு இருக்கிறார். அந்த நாட்களிலே இயேசு அங்கே கடந்து வருகிறார். இயேசு கடந்து வந்து அங்கே பார்க்கிற பொழுது அவர் சொல்கிறார், ஏன்னா தன்னிலே அந்த மனு சொல்லுகிறார். அப்போது இயேசு அவனை பார்த்தேன்னு சொன்னது, சரி எழுந்து உன் படிக்கை தூக்கிட்டு போன்னு சொல்கிறார். அவன் எழுந்து உன் படிக்கை தூக்கிட்டு போன்னு சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தை புறப்பட்டு வந்ததுனால அங்கே அவர் குணப்பெறுகிறார். படிக்கை தூக்கிட்டு போயிறார். சில நாட்களுக்கு பின்னாடி அவரை இயேசு ஆண்டவர் ஒரு ஆலயத்தில் பார்க்குறார். ஆலயத்தை பார்த்த உடனே நம்மளாம் பார்த்த உடனே சொல்லுமில்ல, அதே மாதிரி தான் நான் இயேசு ஆண்டவரும் நீ அந்த பெதஸ்தா குளத்தில் படுத்து கிடந்தோம் அல்லவா நினச்சிக்கிட்டு அப்பா ஆண்டவர் சொல்கிறார். அந்த வசனத்தை பாருங்க, 14ஆம் வசனம் பாருங்க, என்ன படி சொல்லப்பட்டிருக்கு. பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாது இருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். என்று சொன்னார். இதைவிட கேடானதுன்னு சொல்லுகிற கருத்தை சிந்தித்து பாருங்கள் சகோதரமே. இதைவிட கேடானதுன்னு சொல்ல 38 வருடமாக போய் நடக்க முடியாது, அப்படி போயிட்டு வந்திருக்கிறான்னா இதை விட கேடானது இதுவும் வராதபடி இனி பாவம் செய்யாத சொல்லுகிறார். அப்போ பாவத்தின் மித்தமாகத்தான் வருகிறது. இயேசு அங்க என்ன சொல்றனாக்க இதை விட கேடானது வராதபடி இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லுகிறவர் ஏற்கனவே அவனை பாவத்தை மன்னித்தான் நோயை குணமாக்கி அவர் அனுப்பிவிட்டிருக்கிறார் இல்லைங்களா? என்பானவர்களே, இது அருமையான ஒரு கருத்து. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நோய் நோக்காடு இருக்குமானால் அதிலும் கேடானது வராதபடி இனி பாவம் செய்யக்கூடாது என்பது தான் இன்று நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கிறது. இதை நான் சொல்லுகிற பொழுது இன்றைய மக்கள் எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுறாங்க. மக்கள் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம் கூட என்ன இருக்குது, மற்றவங்க இருக்கும் அன்றைக்கும் விண்ணகத்தில் இருக்க தந்தையே முதுப்பே அற்போது போட்ட பிறகு அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு மற்றவருடைய பாவங்களை நாம் மன்னிக்கணும். மற்றவர் நமக்கு செய்திருக்கிற குற்றம் குறைகளை நாம் மன்னிக்கணும். அப்பதான் ஆண்டவர் நம்முடைய குற்றம் குறைகளை மன்னிப்பார். அப்படிதான் இயேசு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை நீ பார்த்தினாக்க அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை 12ஆம் மத்தேயு 6:12 சொல்லப்பட்டிருக்கும். அது ஜெபிக்கிற ஜெபத்தான். இந்த 6ஆம் அதிகாரத்தை 10-12 வராது, அதில் வரணும். அது 12ஆம் வசனம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை, எங்களுக்கு எதிராக நாம் குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்கள் குற்றங்களை மன்னியும். ஆண்டவரே உமக்கு எதிராக நான் குற்றம் செய்திருக்கேன், எங்கள் குற்றங்களை அப்போ என்னுடைய குற்றங்களை மன்னியும் சொல்லுகிற பொழுது ஆண்டவருடைய குற்றங்களை மன்னிக்கிறார், நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். அப்போ நாம் உடல் நோயோடு கூட இருந்தால், வியாதியோடு கூட இருந்தால், பிரச்சனையோடு இருந்தால் அதெல்லாம் மாறி நமக்கு தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கடந்து வருகிறதா இருக்கிறது இல்லைங்களா? ஆனால் இந்த பொல்லாத பிசாசானவன் மன்னிக்க கூடாத ஒரு எண்ணங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த நேற்றுக்கு கூட நான் ஒரு கார்த்தி சொல்லியிருக்கிறேன். நான் அதை விழிப்பாயிருங்கள், அழகையான யாரை விழுங்கலாம் நான் கர்ஜிக்கும் சிங்கம் போல அழைந்திருக்கிறான்னு சொன்னதில் அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கூட இருக்கு. மன்னிக்க முடியாத ஒரு நிலையை பிசாசுக்கணும். மன்னிக்க விடாது. வெளியே பார்த்தா நல்லா இருக்கு, ஆனால் மன்னிக்க விடாது. நல்ல ஜெபம் நிலையில் இருக்கும், ஆனால் மன்னிக்க விடாது. என் அன்பானவர்களை பார்க்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார் மன்னிக்கணும்.
மற்றவர்களை மன்னிக்கணும். அந்த 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லிருக்கு? எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிக்கிறது போல சொல்ற. அடுத்து 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மற்ற மனிதர்கள் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். கருத்து இல்லைங்களா? கருத்தை பார்க்கணும். 12 நாம் மற்றவர்களை மன்னித்தால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நாம் மற்றவர்களை மன்னிக்கப்படவில்லை என்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கணும். அப்படி மன்னிக்கிற பொழுது நம்ம ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார். பைபிளில் பார்க்கணும், எல்லாத்துக்கும் இதுக்கான கருத்துக்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தான் இறைவசன வார்த்தை நான் அடிப்படையாக வைத்து உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். திருப்பாடல் 103 திருப்பாடல் 103 3வது வசனத்தை நீ படித்து பாருங்கள். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறேன்னு முதல்ல திருப்பாடல் அந்த மத்தியில் பார்த்தீங்கன்னா மன்னிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே கொண்டு வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பாருங்க. இன்னைக்கு திருப்பாடல் 103 3வது வசனம், அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை எல்லாம் குணமாக்குறான்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா மத்திய 6 12 14 15 வருஷம் சொல்லுகிற பொழுதெல்லாம் மற்றவர்கள் நீ மன்னிக்கிற பொழுது உன் குற்றங்களை மன்னிப்பார்னு சொல்ல. இங்க என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குறார். நம்முடைய குற்றங்களை மன்னிக்கப்பட வேண்டுமானால் நாம் மற்றவர்கள் செய்த குற்றங்களை, நமக்கு விரோதமாக செய்த குற்றங்களை நாம் மன்னிக்கணும். அப்பொழுது ஆண்டவர் நம்மை மன்னிப்பார். இந்த பழைய மொழிபெயர்ப்பில் திருப்பாடல் 85வது திருப்பாடல் இருக்கும். அதில் ஒரு வித்தியாசமாக இருக்கும். என்னன்னாக்க, இறைவன் சொல்வது சமாதானமே சொல்லு. அருமையான எனக்கு பாட்டு. அந்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டு அந்த ஆரம்ப காலகட்டத்தில் பாடி கொண்டு மனுஷன், இறைவன் சொல்வது சமாதானமே இரக்கமும் சொல்லுறுதியும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். ஆண்டவராகிய இறைவன் சொல்வது என்னவென்று நான் கேட்பேன், அவர் கூறுவதோ சமாதானமே. இரக்கமும் சொல்லுறுதியும், ஆண்டுடைய இரக்கமும் சொல்லுறுதியும் ஒன்று ஒன்றை சந்திக்கும். இப்போ சொல்லப்பட்ட இந்த திருப்பாடல் 103 3வது வசனப்படியாக அவர் குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்குறான்ங்கிற சொல்லுறுதியும் ஆண்டுடைய இறக்கமும் ஒன்று சந்திக்கிற பொழுது ஆண்டவர் கேட்பது இதுதான். என்ன கேட்கிறான்க்கு? இறைவன் சொல்வது சமாதானம் என்ன இல்லைங்களா? இந்த கருத்தை நான் சொல்லுகிற ஒரு சின்ன ஒரு சிக்கமா, ஒரு சகோதரி அவர்களுக்கு காலில் இந்த மடுப்பு கீழே ஒரு கட்டி மாதிரி, அதனால சரியா நடக்கவே முடியாது. சரி உட்காந்து எழவே முடியாது, சரியா நடக்க முடியாது. ரொம்ப வலி. யாருந்தாலும் ஒரு 4-5 மாதத்துக்கு கூடவே அவங்களுக்கு இது இருக்கு. அந்த அடிக்கடி அந்த சகோதரி என்னை பார்ப்பாங்க, ஜெபம் பண்ணுறேன். நான் அவங்களுக்கு சொன்னேன், சிஸ்டர் உங்களுக்கு யாருக்காவது மனத்தாங்கள் இருந்தால் மன்னிச்சிடுங்க சிஸ்டர். அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாலும் பரவாயில்ல, இயேசு ஆண்டவர் மன்னிச்சிட்டார் இல்லையா, அது மாதிரி மன்னிச்சிடுங்க சிஸ்டர். இந்த சகோதரி மன்னிக்கிற மாதிரி இல்லை. நானும் 1 முறை சொன்னேன், 2 முறை சொன்னேன், 3வது அப்படியே வரும்போதெல்லாம் ஜெபம் வருவாங்க. நான் அப்படியே சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு 1 முறை ரொம்ப கொண்டுங்க, நீங்கள் என்னைக்கு மன்னிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் சுகமாகுவீங்க சொல்லிட்டேன். ரொம்ப அழுத்தமாக சொன்னேன். யாரோ ஒன்று செஞ்சுருக்கேன், இது மனத்தாங்கள் இருக்குது, அந்த மன்னிச்சுடுங்க, அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிச்சுக்கிட்டு. இந்த சகோதரி கேட்டுட்டு என்ன இந்த விரதர் இவ்வளோ சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த சகோதரி உடனே போனாங்க. யார் வீட்டுக்கு? தன்னுடைய மகன் வீட்டுக்கு தான். மருமகளோட பேசி யார்த்த 3-4 வருடங்களாக இருக்கும்.
மருமகளோடு பேசிய விரோதம், பயங்கரமான விரோதம், சண்டை விரோதம், பேசுதல்ல. அதனால அந்த மகன் மருமகள் தண்ணி குடும்பம் போயிட்டாங்க, இவங்க தனியாக இருக்கிறாங்கன்ட்டு பேசுறதில்லைன்ட்டு. இந்த அம்மா இந்த அம்மா தன்னுடைய மருமக மகன் வேலைக்கு போயிருக்கிறாங்க. வேலைக்கு போயிருந்தனால இந்த அம்மா வந்து இங்கேருந்து நேராக ஜெபம் முடிச்ச உடனே நேராக மகன் வீட்டுக்கு போனாங்க. அப்போ மருமக தான் வீட்டில் இருந்தது. கதவை தட்டினாங்க. மருமகளை பார்த்தா ரொம்ப அப்படி வேந்து போயிட்டாங்க. என்னது மாமியார் வராங்கன்னு சொல்லிட்டு சண்டை போடுறா வராங்களோ என்ன பண்ணுறாங்களோ தெரியல சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு மாதிரி அந்த சகோதரி வந்து கதை திறந்துட்டுருக்கு. உள்ளே போனாங்க. உள்ளே போனட்டுருக்கு அவங்க பேரை சொல்லி, ஏய் எல்லாம் நீ மன்னிச்சுக்கடி, நான் ரொம்ப தப்பு, உனக்கு நிறைய கொடுமை பண்ணிட்டுருக்கேன், நான் கொடுமை பண்ணிட்டேன், நிறையா உனக்கு கொடுமை பண்ணிட்டேன், உனக்கு மனசுன்னு வர மாதிரிலாம் பேசிவிட்டேன், திட்டேன், செஞ்சிட்டேன், தயவுசெய்து நீ மன்னிச்சுக்கடி. போய் சோபா சீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ரெண்டு மனுஷ இந்த மன்னிப்பு கேட்ட உடனே அந்த மருமகளுக்கு வந்து உள்ள இருக்கு. என்ன இது மாமியாங்க இப்படி வந்து கேட்குறாங்க, பயங்கரமானது இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்புன்னு சொல்லிட்டு அது கேட்டே இருக்கிறாங்க. உடனே அது மன்னிப்பு, நானா என்ன அத்தா அப்படி செஞ்சிட்டீங்க, ஒன்றும் இல்லை அத்தா அப்படி இல்லை, நீ என்ன சொல்லிட்டீங்க, நான் அதான் சொல்லிட்டுருக்கேன். இல்லடி நீ நல்லவ தான், ஆனால் நான் தான் உனக்கு அப்படிலாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டேன். என் அன்பானவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மகன் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா சோபா சீட்டில் இருக்கிறாங்க. அங்கே எல்லாம் பார்த்து அவன் பையன் வந்த உடனே அம்மா காலில் விழுந்து அம்மான்னு சொல்லி காலில் விழுந்துட்டுருக்கு. என்ன நடிச்சிட்டு இருக்கு அம்மா, என் வீட்டுக்காரனா எல்லாரும் இருந்துட்டு அவங்க ஒரே கருத்துக்கு. நான் உண்மை சொல்லுகிறேன், அந்த சகோதரி எழுந்து நடக்கிற பொழுது அவருடைய இதே அவங்க கட்டில் இருக்கிற கால், அந்த கட்டில் அந்த மடிப்பில் இருக்கிற கட்டி கரைஞ்சி போயிருந்தது. என் அன்பானவர்களே, அந்த சகோதரி உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்களுடைய மகனுடைய ஃபோனை வாங்கி ஃபோன் பண்ணாங்க. நான் ஹலோ யாருன்னு கேட்டேன். இந்த மாதிரி எங்கள் அம்மா உங்களோட பேசணுமான்னு சொல்லுங்கள். அப்புறமா அந்த அம்மா தன்னுடைய நிலையெல்லாம் நீங்கள் சொன்னீங்க, இப்படி பண்ணீங்க, நான் சொன்னேன், இப்படி வந்தேன், இப்படி பண்ணான்ட்டு. இப்போ எனக்கு கழுத்து இந்த கால் இருக்கிற கட்டியெல்லாம் கரைஞ்சி போச்சு, நல்லா இருக்கிற பிரதர், நல்லா நடக்கிறேன்னு சொல்லிட்டு. என் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இன்றும் மரித்தும் உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிறவர், நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவர், நோய்களை குணமாக்கிறவர். அவர் நல்ல ஒரு பாவர்க்கை செய்தனும். இரண்டாவது, நம்மளுக்கு யாருக்காவது மனத்தாங்கள் இருக்குமானால் அவளை மன்னிங்க. அவள் மன்னிக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய குற்றம் குறையெல்லாம் மன்னிப்பார், நோய்களை குணமாக்குவார். இதுக்கு தான் நான் சாட்சி அவ்வளவு சொல்லுகின்றேன் பிரிமாக்களே. அப்ப கிடைக்கணும். சரி, அடுத்த ஒரு கருத்தை நான் போறேன். தூயானது சொன்னதுக்கு போயிட்டு இருக்கேன். இயேசு ஆண்டவர், குணமாக்குற ஆண்டவர். எனவே இயேசு ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கினார் என்று பைபிள் நாம் பார்க்கிறோம். தொட்டு குணமாக்கிறான். மத்தேயுவில் பார்க்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும். அந்த தொழுநோயாளர் தொடமாட்டாங்க. ஆனால் இங்கே இயேசு தொட்டு குணமாக்கின்னு கருதுனா தொழுநோயாளர் யாரும் தொடமாட்டாங்க, தூரமாக தான் நின்று பேசுவாங்க, செய்வாங்கன்னு மட்டும். ஆனால் இயேசு ஆண்டவர் அந்த தொழுநோயாளை கொண்டு மத்தேயு நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது 8ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை படிக்கிற பொழுது அங்கே வார்த்தையை படித்து பாருங்க என்ன சொல்லுகிறது என்று. இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. உடனே தொழுநோய் அந்த தொழுநோய் சொல்றாரு, ஆண்டவர் நீ விரும்பினால் நோயை குணமாக்க முடியும்னு சொல்றாரு. இந்த கருத்தை கேட்கும். இயேசு ஆண்டவர் தன் கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். ஸோ அப்படி சொன்ன உடனே அவனுடைய உடல் இருக்கிற நோய் குணமாக்கிறது. என்ன கருத்தை பார்க்கணும். உடனே நோய் குணமாகிறது. என் அன்பானவர்களே, அவர் தொடுகிறார், அவர் தொட்டு உடனே அவங்க நோய் குணமாக்கிறது. இந்த கருத்தை நாம் பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே, அங்க தொட்டு குணமாக்கினார். அங்க தொழுநோயாளியை தொட்டு குணமாக்கினார்.
இது நான் சொல்லுகிற பொழுது அங்க மாத்திரம் இல்ல, அந்த மத்தேயுல 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பார்வையற்ற நிலையில் இருக்கிறவர்கள், பிறவிலே பார்வை இல்லாத நிலையில வாழ்கிறவர், அவங்க வந்து ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறாங்க. இயேசு ஆண்டவர் அந்த மத்தேயுல 9ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அதில் சொல்லப்பட்டு எப்படி இருக்கு பாருங்க. 2 பேருக்கு வந்து அவங்க இயேசுகிட்ட கேட்குறாங்க, அந்த ஆண்டவரே ஆண்டவரே இது இரக்கமாயிரும் ஆண்டவர்னு அவங்க கேட்குறாங்க. இயேசு ஆண்டவர் அந்த குருடர்களை பார்த்த உடனே என்ன பண்ணார்? 9ஆம் வசனம், பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். நீங்க நம்பியபடி உங்களுக்கு நிகழட்டும் என்றார். நீங்க நம்பியபடி உங்களுக்கு நிகழட்டும் என்றார். அப்ப அவங்க கண்ணை தொட்டு அவங்க குணப்படுத்தினாருங்க, குணப்படுத்தினாங்க. ஐயோ, இது சொல்லும் போது எனக்கு என்ன சொல்லு. சரி, இந்த அளவுக்கு செய்தி நான் அடுத்து தொடரலாம். ஆனால் இப்போ ஒரு சாட்சி நான் சொல்லி ஆகணும். தூயான் உணர்த்துறாரு. ஒரு இந்த டிவியில் கூட நான் சாட்சி விட்டுருப்பேன், என் புத்தகத்தில் கூட சாட்சியை போட்டுருக்கேன். ஒருத்தருக்கு கண்ணு அப்படி மங்களா பார்க்க முடியாது, அப்படி மங்கில் பார்த்துக்கிட்டு அவங்க பார்க்க முடியாது. அவங்க ஒரு முறை என்கிட்ட சொன்னாங்க, இந்த சொல்ற வசனம் வந்த உடனே அந்த தூயான ஒருத்தனாருக்கு அவருக்கு நாளுக்கு நாள் அந்த இது பார்வை மங்கி போயிட்டு கொண்டு பார்வை வருது இல்லைன்ட்டுக்கு ரொம்ப ஃபீலிங். அதனால என்னட்டுக்கு ஒரு பக்கம் படம் அப்படி பார்க்க தான் இருக்கும், அப்படி பார்க்கணும் இப்படிலாம் இருக்கு. அவருக்கு என்ன பண்ணாங்கன்னா கேட்டேன். எனக்கு நான் சொன்னேன், இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறார், நம்புறீங்களா? மறிச்சு உயிர்த்து வாழ்ந்து இயேசு இன்னொரு இருக்கிறார், நம்புறீங்களான்னு. இப்போ நம்பினாக்க நீ இயேசுவே என் கண்ணை தொடுங்கன்னு அந்த பிறவி குருட கண்ணை நோக்கி இயேசுக்கிட்ட கேட்டாங்கல்ல, கண்ணை தொடுங்கன்னு சொன்னாங்கல்ல, அப்படி நீ கேளு மண்டாடு, ஆண்டவர் செய்வார். அந்த சகோதரன் நான் சொன்ன வார்த்தையை அப்படி அந்த வசன வார்த்தை வச்சுக்கினேன், அந்த நம்பிட்டு ஆண்டவரே என் கண்ணை தொடுங்க இயேசுவே, என்னை கண்ணை தொடுங்க இயேசுவேன்ட்டு அவன் நற்கண்ணை போட்டு அப்படி விட்டுக்கிறான். என் அன்பானவர்களே, நற்கருணைய ஆராதனை முடிந்து வெளியே வருகிற பொழுது அவன் முழு பார்வை பெற்றான். பிரைஸ் தி லார்ட். முழு பார்வை. நான் சொன்னேன், இப்படி போய் நற்கருணை ஆராதனையில் சொல்லு, இயேசுவே என் கண்ணை தொடுங்கன்னு சொல்லுங்க, என்னை குணமாக்குங்கன்னு சொல்லுங்க, பாரு கொடுங்கன்னு சொல்லுங்க, கேளு, அவர் செய்வார். ஏன் அந்த பிழை கொண்டு செஞ்சு போல செய்வார்னு சொன்னேன். எனக்கு அப்படி செஞ்சார். இந்த நாளிலும் என் அன்பானவர்கள், இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அவருடைய குணமாக்குற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம். ஜெபிப்போம். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, ஒரு சொல் போதும் ஐயா, நான் குணமாக வேண்டும் ஐயா, ஒரு சொல் போதும் ஐயா, நான் சுகமாக வேண்டும் ஐயா, ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன், ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன், நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட குருடரின் குரல் கேட்டீர். ஆமென். தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட குருடரின் குரல் கேட்டீர். ஐயா ஒளி தந்து சுகமளித்தீர், அவர் ஊரெல்லாம் உம்மை புகழ்ந்தார். ஐயா ஒளி தந்து சுகமளித்தீர், அவர் ஊரெல்லாம் உம்மை புகழ்ந்தார். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன், ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன், நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே.
ஆண்டவரே, மருத்துவர்களால் முடியாததை செய்து சுகம் கொடுக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே, யார் யார் உம்மை நாடி வந்தார்களோ அவர்கள் அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட உமது வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, நீ தொட்டு குணமளிக்கிற ஆண்டவராய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியின் அருகில் ஆண்டவரை அமர்ந்து உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பதற்காய், நீ தொடுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மன்னிக்கிற தெய்வமே, மன்னிப்பதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தவரே, தேடி வந்த ஆண்டவரே, இந்த தவக்கால நாட்களிலும் உம்மை நாடி வந்து தன் பாவங்களை அறிக்கை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் குணமளித்து அவர்களை தொட்டு ஆண்டவரே அவர்களுக்கு நலத்தை கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான செய்தியை ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னிடம் வாருங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. இதோ இந்த நாளில் என்னுடைய வார்த்தை கேளுங்கள் என்று ஆண்டவரே நீர் ஒவ்வொரு அருகில் அழைத்து வந்து ஆண்டவரே உமது வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருப்பதற்காக அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆசீர்வதியும் அவளை தொடும் ஆண்டவரே. ஆவி ஆத்மா சரீரத்திலே பலவீனத்தை எல்லாம் மாற்றும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்துவதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தந்தையே, ஆமென். ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைனைட் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்கள்